இந்த வீடியோவில் நாம் சொரக்காய் பொரியல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சொரக்காய் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக வேர்க்கடலை, நான் ஒரு சொரக்காய் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆச்சு, அதனால் 3 காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக. இப்போ கடாயில் கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பொரியணும். அதுக்கப்புறமா இருக்கிற சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கெல்லாம் எடுத்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சொரக்காய் ஆட் பண்ணோன்னே கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சொரக்காய் வந்து வேகும் போதே நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துடும். பாருங்கள், உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வாட்டர் இதுலேயே இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன், இன்னும் கூட வாட்டர் வரும் இதுலேயே. அதனால் சிம்மில் இருக்கோன்னா நல்லா 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு கலர்னிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சுண்டிடும். நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. சொரக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸியாக தெரியும். இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்து கிளறி இறக்கிட்டா அவ்வளோதாங்க, சொரக்காய் பொரியல் ரெடி. இந்த மாதிரி ஷார்ட்டான ரெசிபி வேணும்னா ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நல்லது இந்த காயெலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.